அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆர்பிஐ அவங்களுடைய வட்டி விகிதம் அத வந்து மாத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன ஒரு காரணம் அப்படின்னா, நமக்கு ரெப்போ ரேட் அப்படிங்கிறத இப்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரெப்போ ரேட் அப்படிங்கிறது முன்னாடி 6.0வா இருந்துச்சு. இப்போ 5.50வா கம்மி பண்ணியிருக்காங்க. முன்னாடி 6.0 அதுக்கு முன்னாடி 6.25 அந்த மாரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கப்ப, இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கும். இன்ஃப்ளேஷன நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, பணவீக்கத்த கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரெப்போ ரேட்ட கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ தட் எக்கானமில மறுபடியும் மனி சர்க்குலேஷன அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. பணவீக்கத்த எதிரான போர ரிசர்வ் வங்கி வென்றுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கிறப்ப, நமக்கு ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது 6லிருந்து 5.50ஆக குறைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வங்கிகளுக்கான ரொக்க இருப்பு விகிதம் அப்படிங்கிறது 4%லிருந்து 3%மா குறைப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எக்கானமில மனி சர்க்குலேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவ கம்மி பண்ணுவாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன? இப்ப உதாரணத்துக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 10% இருக்குன்னு வைங்களேன். நீங்க ஒரு ரூ. 1000 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா, அதுல ரூ. 1000ல 10% ரூ. 100 ஆர்பிஐக்கு போயிரும். மீதி இருக்கக்கூடிய ₹900 வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு வந்து வரும். இப்ப கேஷ் ரிசர்வ் ரேஷியோவ கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளவா இருக்கு? 3% கம்மி பண்ணியிருக்காங்க. அப்ப ரூ. 1000 நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, ரூ. 1000ல 3% ரூ. 30 வந்து ஆர்பிஐக்கு போகும். மீதி இருக்கக்கூடிய ரூ. 1970 அப்படிங்கிறது கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருக்கும். சரிங்களா? அப்ப நமக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோவ கம்மி பண்றது மூலியமா என்ன ஆகுது? நமக்கு பேங்க் கிட்ட அதிகமான பணப்புழக்கம் ஏற்படுது. அதனால அவங்களும் அதிகமா கடன்கள குடுக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த 2 மெஷருமே எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேங்க் ஒண்ணு ரெப்போ ரேட்ட கம்மி பண்றாங்க அப்படின்னா, பேங்க்கும் என்ன பண்ணுவாங்க? அவங்க கடன் வழங்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத கம்மி பண்ணுவாங்க. வட்டி விகிதத்த கம்மி பண்ணுவாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோவ கம்மி பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பேங்க்னால அதிகமா கடன்கள குடுக்க முடியுது. இதனால என்ன பண்ணலாம்? நமக்கு எக்கானமில ஒரு மனி சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிய வந்து பூஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாரி ரிசர்வ் பேங்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத கட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 4% அதுல பிளஸ் ஆர் மைனஸ் 2% 1, 2%லிருந்து 6% வரைக்கும் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். அத தாண்டி போகக்கூடாது. சரியா? ஸோ இந்த மாரியான மெஷர்ஸ தான் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோவ 4லிருந்து 3%ஆ குறைச்சுட்டனால, கிட்டத்தட்ட நம்ம எக்கானமில ஒரு 2,50,000 கோடி வந்து ரூபாய் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நகை மீது 85% வரை கடன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 85% வரைக்கும் கடன்கள வழங்க முடியும். அதாவது நம்ம தங்க நகைகள வந்து அடகு வைக்கிறோம். அடகு வச்சோம் அப்படின்னா, அந்த நகையோட மொத்த மதிப்பிலிருந்து 75% தான் கடன்கள வழங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சமீபத்தில சொல்லியிருந்தாங்க. இப்போ அதிலிருந்து பின்வாங்கி இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 2,50,000 வரைக்கும் கடன் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க ஒரு நகைய கொண்டு போய் வைக்கிறீங்க. ஓகேங்களா? நகைய கொண்டு போய் வைக்கிறீங்க. ஒரு ரூ. 2,50,000 கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரூ. 2,50,000 வரைக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க வைக்கக்கூடிய நகையிலிருந்து அதனுடைய மொத்த மதிப்பிலிருந்து 85% வரைக்கும் கடன்கள வழங்குவாங்க. ஆனா இத ஒரு டைம் தான் வழங்குவாங்க. நீங்க மறுபடியும் 2வது டைம் அதே நகைய கொண்டு போய் வைக்கிறப்ப 75% தான் குடுப்பாங்க. சரியா? சோ இந்த மாதிரி அவங்களோட ரெகுலேஷன்ஸ்ல ஒரு சில விஷயங்கள மாத்தியிருக்காங்க. சரியா? சோ அததான் நம்ம முதல் செய்தியில குடுத்திருக்கோம். சோ முதல் செய்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நம்ம இன்ட்ரோடக்ஷன மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்டின்னா, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டிங் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இல்ல மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. சோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் 2 மாசத்துக்கு ஒரு தடவ நடக்கும். சரிங்களா? சோ இந்த மானிட்டரி பாலிசிய கமிட்டிய உருவாக்கணும்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உர்ஜித் பட்டேல் கமிட்டி. எதன் அடிப்படையில உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்பிஐயோடைய சட்டம் 1934ல வந்திருக்கும். அதனுடைய பிரிவு செக்ஷன் 45 அப்படிங்கிற இந்த பிரிவுக்கு கீழ தான் மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறத செயல்படுத்திட்டு இருக்காங்க. சரியா? 2 மாசத்துக்கு ஒரு தடவ நடக்கும். ஓகேவா? அடுத்தது செயற்கைக்கோள் மூலம் இணைய சேவை ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு அரசு ஒப்புதல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ சேட்டலைட் மூலியமா இன்டர்நெட் கனெக்டிவிட்டிய வந்து கொண்டு வரதுக்காக இலான் மஸ்கோடைய ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு இந்த நம்ம மத்திய அரசாங்கம் வந்து ஒப்புதல் வழங்கி இருக்காங்க. சோ அந்த ஒரு செய்திய தான் குடுத்திருக்காங்க. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா இன்னும் இந்தியன் கவர்ன்மென்ட்டோ ஸ்டார்லிங்க் நிறுவனமோ இத வந்து அக்செப்ட் பண்ணல. சோ அத அக்செப்ட் பண்றப்ப இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வரும். பட் ஸ்டில் சேட்டலைட் மூலியமா அந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மூலியமா நமக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது வரப்போகுது. சோ அத பேஸ் பண்ணி தான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? சோ அதற்கான ஒப்புதல மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. சோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.